Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கேரட் கீர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ரெசிபி சொல்லலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு கேரட் கீர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்துறலாம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரா டேஸ்டான கேரட்ல வந்துட்டு ஒரு கீர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் கேரட் கீர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு கேரட்டை இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவு கேரட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நம்ம நல்லா இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. பால் நம்மளுக்கு நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வரணும். நல்லா பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பால் காய்ச்சிருச்சு. இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டியாயிரும். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போய் நல்லா கேரட் வெந்து வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா பார்த்திங்க அப்படின்னா கலர் கொடுத்துருக்கு. நல்லா பால் வற்றி நல்லா அந்தளவுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், அதோட பச்சை வாசனை ஓரளவு போயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா பால் கீரை அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்டான எப்படி கேரட் கீர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.